Hello and welcome to Banu's Corner. இன்னைக்கு எங்க ஊரான நாகர்கோயில்ல கார்த்திகைக்கு செய்யற தெரளி பணியாரம் தான் செய்ய போறோம். இத கார்த்திகை கொழுக்கட்டை, தெரளி அப்பம்னு கூட சொல்லுவாங்க. இந்த பணியாரத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதோட அருமையான தனித்தத்துவமான வாசனை, அதாவது ஸ்பெஷல் ஃப்ளேவர் தாங்க. இந்த பணியாரத்துக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு அதை ஃப்ரெஷ் தெரளி இலையில சுத்தி ஆவில வேக வச்சு எடுப்பாங்க. வீடே இந்த தெரளி இலை வாசனையில கமகமக்கும். இந்த தெரளி இலை நம்ம இந்தியன் பே லீஃப், அதாவது பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். கார்த்திகை தீபத்தோட எனக்கும் தெரளி பணியாரம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. எங்க லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ல கிடைச்ச ஃப்ரெஷ் பே லீஃப் வச்சு இந்த தெரளி பணியாரம் செஞ்சு பார்த்தேன். நம்ம நாகர்கோயில் தெரளி பணியாரம் மாதிரி இருந்துதான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களும் அதனுடைய அளவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின ஃப்ரெஷ் பே லீஃப்லையும் நான் செய்ய போறேன். அப்புறம் நம்மளுடைய பிரியாணி இலை, அந்த ட்ரை இலையிலையும் நான் செஞ்சு பார்க்க போறேன். அது இந்தியன் பே லீஃப், அதுலேயும் ட்ரை பண்ண போறேன். இந்தியன் பே லீஃப் கொஞ்சம் பெருசா இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின மெடிட்டரேனியன் யூரோப்பியன் பே லீஃப் கொஞ்சம் சின்னதா இருக்கு. நம்ம இந்தியன் பே லீஃப் சினமன் ஃபேமிலி, அதாவது பட்டை ஃபேமிலியை சேர்ந்தது. அதுக்கு ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இலையோட வெயின்ஸ் கீழேந்து மேல் நோக்கி போகும். இலையும் ரொம்ப பெருசாக நீளமாக அகலமாக இருக்கும். நான் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது ஸ்வீட் லாரல் பே லீஃப். இது மெடிட்டரேனியன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வருது. இந்த இலை சின்னதாகவும் இருக்கும். நடுவில் ஒரு மெயின் வெயின் வரும், சைட்லேருந்து ரெண்டு பக்கத்துலேயும் சின்ன வெயின்ஸ் வரும். இதனுடைய ஃப்ளேவர் மைல்டாக பைன் லெமன் ஃப்ளேவரில் இருக்கும். நான் ரெசிபி பண்ணும்போது வித்தியாசம் தெரியல. இப்போ தான் நான் எடிட்டிங் போது இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். நம்ம பிரியாணி இலை ட்ரையாக இருக்கும், அப்படியே கொழுக்கட்டையை சுத்த பயன்படுத்தினா அது உடஞ்சி போகும். நீங்கள் முந்தின நாள் தண்ணியில் ஊற போடலாம், இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம், இல்லைன்னா தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுக்கலாம். எனக்கு என்னவோ தண்ணியில் கொதிக்க வச்சா ஃப்ளேவர்ஸ்லாம் தண்ணியில் போயிடும்னு தோணுது. அதனால நீங்கள் ஸ்டீம் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆனால் தண்ணியில் தான் கொதிக்க வச்சு எடுத்தேன். கொழுக்கட்டையை சுற்றி தெரளி இலையை செக்யூர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டூத் பிக் வேணும். இப்போது கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நான் ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற ரெட் ரைஸ் ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் சீவின வெல்லம், அதுவும் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாப்புல 1/2 கப்லேருந்து 3/4 கப். அப்புறம் துருவின தேங்காய் 3/4 கப் நான் எடுத்திருக்கேன். அது முன்ன பின்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, வெள்ளை பாகு செய்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் நெய், உப்பு. இனி கொழுக்கட்டையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வெள்ளத்தில் தண்ணி சேர்த்து உருக்கிடலாம். தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கெட்டிலில் இல்லைன்னா ஒரு சாஸ்பேனில் 1 கப் தண்ணி கொதிக்க விடுங்க. வெல்லம் கரைஞ்சு கொதித்த உடனே அதை வடிகட்டி எடுங்க. என்னுடைய வெல்லம் சுத்தமாக இருக்கிறதுனால நான் வடிகட்டி எடுக்கலை. இந்த சூடான வெல்லத்தில் நம்ம ஏலக்காய், சுக்கு, நெய், அப்புறம் இந்த திருவின தேங்காவையும் போட்டுடுங்க. போட்டுட்டு அதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவில் கொட்டிடுங்க. இப்போ அரிசி மாவில் அந்த கலவையை நல்லா கலந்து விடுங்க. சூடாக இருக்கும், அதனால ஒரு ஸ்பூன் பயன்படுத்துங்க. சூடான வெள்ளைப்பாகு சேர்க்கறதுனால அந்த அரிசி மாவு பாதி குக் ஆகும். ஆனால் கட்டாயம் நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கறனால இன்னும் கொஞ்சம் வெந்நீர் சேர்க்கணும். அதனால கொதிக்க வச்சிருக்கிற நீங்கள் 1 கப்பு தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. மாவு சூடாக இருக்கும், பார்த்துக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த உடனே நம்ம இந்த பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். நான் சிகப்பு அரிசி மாவு பயன்படுத்துறதுனால இந்த கொழுக்கட்டை நல்லா ரெட்டாக வந்திருக்கு பாருங்க. சப்போஸ் நீங்கள் ஜாஸ்தி தண்ணி விட்டுட்டீங்கன்னா அடுப்பில் வச்சு அந்த கொழுக்கட்டை பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் நெய் தடவிட்டு அதை பிடிச்சிக்கோங்க. இனி நம்ம அந்த ஃப்ரெஷ் பே லீவ்ஸ் கடையில் வாங்கிட்டு வந்ததில் நம்ம சுருட்டி இந்த மாதிரி டூத் பிக் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம்.
இலை சின்னதாக இருக்கிறதுனால அது ஃபுல்லாக கவர் ஆகாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து முதல்லையே இலைய எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இனி நம்ம அந்த காஞ்ச தெரளி இலை, அதாவது பிரியாணி இலையை கொதிக்க வச்சோம் இல்லையா, அதை எடுத்து கொழுக்கட்டையை நடுவில் வச்சு அதே மாதிரி டூத் பிக் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ 2 வகையான இலையில சுத்தின பணியாரத்தையும் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். பணியாரத்தோட சைஸை பொறுத்து 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைக்கணும். சின்ன இலையா இருந்ததுனால நான் சின்னதாக தான் பணியாரம் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே அது வெந்துடுச்சு. நம்ம வெல்லத்தை உருக்கி சூடாக சேர்க்கறதுனால கொஞ்சம் மாவு அப்போவே வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டைலாம் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, உள்ள வந்து நல்லா வெந்து இருந்தது, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த பே லீஃபில் உள்ள ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃப்ளேவர் ரொம்ப மைல்டாக தான் இருந்தது. அதே மாதிரி நம்ம அந்த ட்ரைடு பிரியாணி லீஃப், அதாவது இந்த ரியல் தெரளி இலையில சுற்றினதும் அது ட்ரைனாலேயோ என்னவோ அது ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பொதுவாக தெரளி பணியாரம் பண்ணும்போது வீடே மணக்கும். அந்த மாதிரி பெருசாக ஒரு ஃப்ளேவரும் நான் பண்ணும்போது வரலை. இன்னும் ஒரு விஷயம், மறுநாள் நான் எடுத்து சாப்பிடும்போது ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இருக்க இருக்க ஃப்ளேவர் உள்ளே இறங்கிட்டு தான் இருந்துச்சு. என்ன மாதிரி தெரளி இலை கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்க தெரளி பணியாரம் சாப்பிடணும், அந்த ஃப்ளேவர் கொஞ்சமாவது வேணும்னு நினச்சா இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.